அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. மாப் பண்ற தண்ணியில என்ன மலர் மருந்துகள் போடணும், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குளியலுக்கு ஒண்ணு இருக்கு. திங்கக்கிழமையா பால் கொஞ்சம் ஊத்தி குளிங்க, செவ்வாய்க்கிழமையா ஒரு குங்குமப்பூ இருந்தா போட்டு குளிங்க. ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை நல்ல ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போடுங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, ப்ளஸ் நல்ல வேலையில் அடுத்த லெவல் நீங்கள் போகணும். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நான்வெஜ் சண்டே அன்னைக்கு சாப்பிடாதீங்க, மற்ற நாட்களில் கூட நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. தேவதைகள், குட்டி குட்டி தேவதைகள் நம்மளை சுற்றி இருக்காங்க. ஸ்டாண்டு மாதிரி அதை உட்காருவாங்களாம். இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு, எழுதி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். யாரெல்லாம் மனைவி நல்லா வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடே கிடையாது. சில பேர் கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க ஒரு க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு கபோர்ட் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். போதும், கபோர்டு தான் வைக்கணும். சின்னதா குட்டியா கபோர்டு வச்சு குறைஞ்ச போட்டோஸ் படங்கள் வச்சு. கொங்கு மண்டலம் போனீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள்ல இருப்பாங்க. வீட்டோட மார்பிள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய்க்கு போட்டிருப்பாங்க. ஆனா அப்பா அம்மா பக்கத்துல ஒரு ஷெட்டு போட்டு ஒரு கைத்து கட்டில படுத்திருக்காங்க. டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்களுக்கு பல கோடி லாஸ் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணியிருந்தா இந்த கதை வந்திருக்காது. வாசல் அப்படிங்கிறது அது எந்த பக்கத்து வாசலான்னு குரு, செப்பல்ங்கிறது சனி. இப்ப அந்த இடத்துல குருவை ஆக்டிவேட் பண்ணணுமா சனியை ஆக்டிவேட் பண்ணுமான்னு, அப்ப குருவை ஆக்டிவேட் பண்ணா அந்த செப்பல் எல்லாம் ஒழுக்கமா ஓரமா எடுத்து ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சிடணும். அப்படி நம்ம வைக்காத பட்சத்துலதான் முட்டி அப்படிங்கிறது சனி. அதுக்கு நல்லெண்ணெய் டெய்லி தடவி விடுறது அவங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் தாந்திரீக பரிகாரங்கள். 40 வயசாச்சு எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு யாருமே வருத்தப்படாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய கல்யாணங்களுக்கு போங்க. அந்த கல்யாணத்துக்கு உண்டான எனர்ஜி, அட்சதை, அந்த புது சாரி, மாங்கல்யம், இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு, குட்டி குட்டி எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி எல்லாம் ஒன்று போல அங்கே இருக்கும்போது. வணக்கம்மா. வணக்கம்மா. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடோ அல்லது இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கிற அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இலகுவாக எல்லாம் மாற்றிட முடியும். கொஞ்சம் எல்லாமே அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கான அந்த விஷயங்களும் அது போகிறதுக்கான வழிகளும் இருக்கும். ஆனால் இதே அப்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எப்போவுமே அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது அங்கே வாஸ்து சேஞ்சஸ் அப்படிங்கலாம் பண்ணுறதெல்லாம் சாத்தியமா? இல்லை அப்பார்ட்மெண்ட் இருக்கிற வீடுகளுக்கும் வாஸ்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுமா? எல்லா இடத்துக்குமே வாஸ்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அது அப்பார்ட்மெண்ட்டா, இண்டிவிஜுவல் ஹவுஸா, ரோ ஹவுஸா, இதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்த அந்த ரூம் அவங்க ஒரே ஒரு ரூமில் கூட குடியிருக்காங்க அப்படின்னா அந்த ரூமோட 16 திசைகள், 16 செல்வங்கள், அவ்வளோதான் கான்செப்ட். 16 திசைகள் நல்லா இருந்தால் 16 செல்வங்கள் உள்ள கரெக்டாக வரும். 16 செல்வங்கள்ங்கிறது என்னது? ஆரோக்கியம், நிம்மதி, தூக்கம். நான் இப்போ வாஸ்து பார்க்குற இடங்கள் எல்லாம் தூக்கம் இல்லாத பல வருடங்களாக மெடிசன் போட்டுக்கிறவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். இதுல அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த விதிகள் பொருந்தும். அப்போ அப்பார்ட்மெண்ட்லேயும் நிறைய கரெக்ஷன்ஸ். கரெக்ஷன்னா இடிக்கிறது உடைக்கிற வேலையே கிடையாது. வுட்லேயும் அழகாக ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணிட்டு அதுக்குள்ளே அவங்கள தூங்க வச்சா போதும். ரிசல்ட் எவ்ரிடே எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக இதை பற்றி பேசுறதுக்கு காரணம், நம்ம செஞ்சு கொடுக்குற விஷயத்துக்கு ஃபீட்பேக்கு, கிளையண்ட்டு கொடுக்குற ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் கெயின் பண்ணியிருக்கோம், நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம், அதை கொண்டு போய் ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியுது. கான்ஃபிடென்ட்டாக அந்த ரிசல்ட் ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அப்போ பல பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் திசையெல்லாம் பார்க்க வேண்டியதே கிடையாது. சில பேர் மரங்களை வைக்க வேண்டான்னு சொல்கிறாங்க, செடிகளை வைக்க வேண்டான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேற வாஸ்து நிபுணர்கள் கூட பேசுகிறாங்க. ஆனால் யானையை கணித்த குருடன் மாதிரி தான். அப்போ என்னோட சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது. நான் 16 திசைகள்னு எதை சொல்றேன்னு உனக்கு தெரியாது. 16 திசைகளோட பலாபலன்கள் என்னன்னு உனக்கு தெரியாது. அப்ப தெரியாதவன் இதை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பான். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க காம்பஸ்லாம் பார்க்க வேண்டியது கிடையாது, இந்த நார்த்தெல்லாம் இப்படி கவனிக்கணும்னு இல்லை, காலி இடங்கள் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மரங்கள் வைக்கக்கூடாதுன்னு ரூல் இல்லை, இந்த செடிகள் வைக்கக்கூடாதுன்னு ரூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வெத்தலை கொடி ஏன் வீட்டு முன்னாடி வைக்க வேண்டாம்னு சொல்கிறோம்? வெத்தலை கொடிகள் அப்படிங்கிறது இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்குள்ளே தான் நம்ம வீடுகளில் வெத்தலை செடி வைக்கிறோம். அப்போ அந்த கொடிகள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்? கேதுவோட ஆக்டிவேஷன். இது வைக்காதீங்க, இது வைக்கும்போது சில மாறுதல்கள் உங்களுக்கு நடக்குது. இப்போ அது வச்சுக்கிறதுனால என்ன ஆக போகுது? தேவையில்லாத இந்த விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. எளிமையான வாழ்க்கை,
நல்லா கோல் செட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல என்னத்தை சாதிக்கணும், என்ன கிடைக்கணுங்கிறத கோல் செட் பண்ணுங்க. விழிப்புணர்வோட இருங்க. புறம் பேசாதீங்க. மற்றவங்கள அதான் காசிப் பேசக்கூடாது. மற்றவர்களோட விஷயத்தை பத்தி பேசாதீங்க. கோபமான வார்த்தைகள் பேசாதீங்க. பர்ஃபெக்ஷன். 10 மணிக்கு நீங்க ஒரு இடத்துக்கு வரீங்கன்னா 9:59க்கு அங்க நிக்கணும். அதுதான் வந்து நம்மளை ஜெயிக்க வைக்குமே தவிர, இந்த வாஸ்து சரியில்லாத வீடுகள்லாம் 10 மணிக்கு போகணும்னா காலையில் 8 மணிக்கு கிளம்புவாங்க. ஆனால் அவங்க போய் சேர்றது 11 மணிக்கு தான் சேருவாங்க. ஏன்னா அவங்களால போக முடியாது. அந்த எனர்ஜி அவங்கள சுற்றி, அவங்க ஆறாவை கெடுத்து வச்சுருக்கோம். அதுக்குள்ளே அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அவன்கிட்ட பேசலாமா, இவன்கிட்ட பேசலாமா, தேவையில்லாத விஷயத்த பேசிகிட்டு இருப்பாங்க. வாஸ்து சரியா இல்லாத வீடுகளில் லேடிஸ் ரொம்ப இந்த மாதிரி அக்கம் பக்கத்து பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. காசிப் பேசுவாங்க, புறம் பேசுவாங்க, வம்பு சண்டை கொண்டு வருவாங்க. மெயினாக சீரியல் நிறைய பார்ப்பாங்க. சீரியலுக்கு எதிரான ஆள் நான் கிடையாது. சீரியலை பார்த்துட்டு அந்த சீரியலில் வர்ற விஷயத்த அப்படியே அவங்க வீட்டில் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. மருமகள் இருக்காங்கன்னா அந்த சீரியலில் மருமகளும் மாமியார் என்ன பண்ணிக்கிறாங்களோ அதை அப்படியே ஃபேமிலியில் பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாம் நான் டெய்லி ஏன்னா நம்ம தான் வீடு வீடாக தான் வாஸ்து பார்க்க போகிறோம். இங்கே நடக்கிற கதைகள்லாம் இந்த சீரியல் கதை மாதிரி இருக்குது நிறைய வீடுகளில். அப்போ இந்த கதையை மாற்றணும்னா ஒன்றும் இல்லை. வடக்கு கிழக்கு ஜன்னலை தர, இந்த மேடு பள்ளத்தை கரெக்ட் பண்ணு, இந்த கோவிலுக்கு போயிட்டு வா, இந்த பூஜை பண்ணு, இந்த படமெல்லாம் வைக்காது, இந்த படத்தை மட்டும் வை பூஜை அறையில். அந்த காலத்தில் 5 படங்கள் தான் வச்சுருந்தாங்க. பெருமாள், மகாலட்சுமி, முருகன், விநாயகர், சரஸ்வதி. இந்த 5 பேர் இருக்க மாதிரி ஒரே ஒரு படம் தான் ஒரு வீடு கிரகப்பிரவேசம்னா வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. ஆனால் கிரகப்பிரவேசத்தை அன்னைக்கு வச்சு பிறகு அந்த வீட்டில் அதுக்கு வச்சு விளக்கேற்றிட்டு இருப்பாங்க. குலதெய்வ கோவில்களுக்கு போயிட்டு வருவாங்க. முன்னோர்களுக்கு அமாவாசைக்கு இலை போட்டு படையல் போடுவாங்க. வருடம் ஒரு முறை திதி கொடுப்பாங்க. இது மாதிரி ப்ராசஸ் தான் நம்மளோட எந்த கம்யூனிட்டியாக வேணாலும் இருக்கட்டும். தமிழ்நாட்டோட பாரம்பரியம் இதுதான். ஆனால் இன்னைக்கு போய் வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் போதே பூஜை ரூம் வைக்கிறேன், பூஜை ரூம் எங்க, பூஜை ரூம் எங்க, இதுதான் கதை. பூஜை ரூமும் நல்லா பெருசாக போட்டுற வேண்டியது. பூஜை ரூமில் நிறைய படங்களை கொண்டு வந்து வைக்க வேண்டியது. எத்தனையோ இடங்கள்ல இந்த பூஜை ரூமை வந்து கோவில் மாதிரியே வச்சு வந்து கலசங்கள்லாம் வச்செல்லாம் நான் உடச்சி எடுக்க சொல்லியிருக்கேன். கோவிலுக்கு போய் ஆலயங்களை முன்னோர்கள் கட்டி வச்சாங்க. வீடுகளில் எப்பவுமே ஃபோட்டோஸே வைக்க கிடையாது. ரவிவர்மாவோட ஓவியங்கள் தான் இந்த மகாலட்சுமியும் சரஸ்வதியுமே. அதுக்கு முன்னாடி வந்து இவங்க தான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உருவமெல்லாம் கிடையாது. மகாலட்சுமினா செல்வம் பணம் அப்படிங்கிறது தான் தெரியும். மகாலட்சுமியோட உருவம், ஒரு சரஸ்வதியோட உருவம்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் எல்லாம் ரவிவர்மாவோட ஓவியங்கள், பிக்சர்ஸ். அப்போ அதை வந்து நம்ம இன்னைக்கு தெய்வங்களாக வழிபடுறோம். சரி பரவாயில்ல, ஒரு உருவம் கொடுத்து வழிபடுறது தவறு கிடையாது. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கோவிலுக்கு, ஒவ்வொரு கோவிலுக்கும் போயிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து வச்சுறது, அது சரியான பராமரிப்பு இல்லாமல் தான் நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள். அதனால தான் ஃபோட்டோஸை எடுத்துருங்க, அதிகமாக வைக்காதீங்க. குறிப்பாக இந்த 5 படங்கள் வச்சாலே போதும். அது நீங்கள் நல்ல வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸு இல்லை வெள்ளியில் எது வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கி வைங்க. ஆனால் குறைவான படங்கள் வைங்க. இந்த மாதிரி சொந்த செலவில் சூனியம் பண்ணிக்கிற வேலை தான் நிறைய நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் எல்லாமே டைரக்ட் விசிட் போகும்போது வடகிழக்குல இருந்து தென்மேற்கு வரைக்கும் வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூம் எல்லாமே செக் பண்ணுவேன். போட்டிருக்க டைல்ஸ், ஃப்ளோரில் போட்டிருக்க டெய்ல்ஸ்லேருந்து, வாலுக்கு அடிச்சிருக்க பெயிண்டிங்லேருந்து, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுலேருந்து, என்ன கலர்ஸ், எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அங்கே உள்ள உணவு முறைகள் என்ன, கிச்சனை எப்படி வச்சுருக்காங்க, அவங்க வீட்டு கிச்சனை பார்த்தாவே அவங்களோட பொருளாதாரம் என்ன, அவங்க வாழ்க்கை முறை என்ன, எல்லாமே சொல்லிடுறேன். இது வந்து சிம்பிளாக அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தர் ஜெயிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்கேன். இப்போ என்னென்னா அதை வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. இப்போ நான் வீட்டுக்கு வரணுங்கிறத நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது அவங்க வந்து மேடமே வருவாங்களா அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் நான் பார்ப்பேன்னு சொல்லும்போது நான் அவங்க வீட்டில் இதெல்லாம் வந்து பார்த்து சரி பண்ணி கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம ப்ரோக்ராம் வந்து மக்கள் மனசில் உருவாக்கிடுச்சு. அதுக்கு வந்து நம்ம வந்து என்றைக்குமே உத்தரவாதமாக நடந்துக்கணும். சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்காது. எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறோமோ அது செய்யணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம முன்னெடுத்து கொண்டு போகிறதுனால நம்ம வாஸ்துக்கு இன்றைக்கி வந்து உலகளாவிய வெற்றி, விஸ்வரூப வெற்றி. அதனால் டைரக்ட் விசிட் போகும்போது வாஸ்து மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி, மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு, நம்பர்ஸு, மாப் பண்ணுற தண்ணியில் என்ன மலர் மருந்துகள் போடணும், என்ன அவங்க போட்டு குளிக்கணும், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குளியலுக்கு ஒன்று இருக்குது. திங்கக்கிழமையா பால் கொஞ்சம் ஊற்றி குளிங்க, செவ்வாய்க்கிழமையா ஒரு குங்குமப்பூ இருந்தால் போட்டு குளிங்க, புதன்கிழமையா ஏலக்காய் போட்டு குளிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சொல்கிறேன். அப்படி கொஞ்சம் சொல்லிடுங்க. புதன் வரைக்கும் வந்து வியாழக்கிழமை மஞ்சள் போட்டு குளிங்க, திரும்ப வெள்ளிக்கிழமையா கொஞ்சம் பன்னீர் ஊற்றி குளிங்க, சனிக்கிழமையா ஒரு சின்ன ஜல்லி கருங்கல் இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு வந்து தண்ணியில் போட்டுருங்க, ஞாயிற்றுக்கிழமையா திரும்பவும் நீங்கள் அந்த குங்குமப்பூ ஒன்று போடலாம், அல்லது சின்ன நல்ல சிகப்பு கலர் குங்குமம் ஒரு பிஞ்சு போட்டு குளிங்க. இதெல்லாம் அந்தந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா அதை போடும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்பாடா நம்ம இப்படிலாம் நம்ம பண்ண போகிறோம்,
நமக்கு வந்து வாழ்க்கையில எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அவங்க மனசுல தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை கொண்டு வரோம். கிரகங்கள் வந்து இடத்துல உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை நல்லா ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, ப்ளஸ் வந்து நல்ல வேலையில் வந்து அடுத்த லெவல் நீங்கள் போகணும். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நான்வெஜ் வந்து சண்டே அன்னைக்கு சாப்பிடாதீங்க, மற்ற நாட்களில் கூட நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. அதே மாதிரி மண்டேவா பிங்க் ஆர் ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுங்க, வந்து டியூஸ்டே ரெட் கலர் போடுங்க, வெனஸ்டே புதன்கிழமை க்ரீன் கலரு, வியாழக்கிழமை மஞ்சள் நல்ல எல்லோ ட்ரெஸ் போடுங்க, வெள்ளிக்கிழமை பிங்க் ஆர் ஒயிட் நல்ல பூக்கள்லாம் நல்லா ஃப்ளார்ஸ் நிறைய போட்ட மாதிரி, அதுவும் சில்க் சாரீஸ். ஏன்னா சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். மகாலட்சுமின்னா பட்டு நல்ல பூ வச்சுக்கோங்க, தலையில் நிறைய பூ வச்சுக்கோங்க, நல்லா அலங்காரம் பண்ணிக்கங்க, நல்ல மேக்கப் மெட்டீரியல்லாம் வாங்கி நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா அழகாக கண்ணுக்கெல்லாம் மை வச்சுக்கோங்க. ஃப்ரைடேல சாட்டர்டேவா நல்லா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்குங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் ஒரு கோவில்களுக்கு உங்கள் பக்கத்தில் எங்கேயோ இருக்க கோவிலுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு போகாதீங்க. உங்கள் பக்கத்தில் பராமரிப்பு இல்லாத ஒரு கோவிலுக்கு போய் வந்து உழவார பணி பண்ணுங்க. இந்த மாதிரி எதில் ஒன்றும் நான் சொன்னதில் என்ன கஷ்டம் இருக்குது? எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் நான் சொல்றேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இப்போ திங்கள்ல இருந்து சாட்டர்டே வரைக்கும் என்ன கலர் ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டீங்க. சண்டே மிஸ் ஆகுது மேம், அதையும் சொல்லிடுங்க. சண்டே தான் சொல்லிட்டேங்க, ரெட்டு தான் போட சொல்லியிருக்கேன், ரெட்டு தான். அதே மாதிரி கை என்னை பார்த்து நிறைய பேர் கைகளுக்கு நிறைய பேர் மருதாணி, நிறைய நான் போகிற இடங்கள்லாம் மருதாணி வச்சுருப்பாங்க. மருதாணி இப்போல்லாம் நான் அந்த கோன் தானே வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ அதெல்லாம் மாற்றிட்டேன். நிறைய பேர் எல்லாருமே இப்போ வந்து நான் டிவிலையும் பேசுகிறேன், ஏன்னா டிவியில் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து என்னோட யூடியூப் சேனல் இருக்குது, எல்லாமே ஃபாலோவர்ஸ் வந்து கை நிறைய வளையல் போட்டுக்கிறது, மருதாணி வச்சுக்கிறது. மங்களகரமாக இருங்க பெண்கள். நெற்றியில் மேரேஜ் ஆனவங்கன்னா வகுட்டில் குங்குமம் வச்சுக்கோங்க, நல்ல ஜிமிக்கி போடுங்க. ஏன்னா ஜிமிக்கி வந்து இது வந்து பாரம்பரிய ஆபரணம் நம்மளுக்கு. எப்படின்னா வந்து ஏஞ்சல்ஸ் தேவதைகள், குட்டி குட்டி தேவதைகள் வந்து நம்மளை சுற்றி இருக்காங்க. அவங்க வந்து அந்த அது வந்து ஸ்டாண்டு மாதிரி அதில் வந்து உட்காருவாங்களாம். இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு, எழுதி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். சிலப்பதிகாரத்திலே இந்த ஜிமிக்கி பற்றி எழுதியிருக்காங்க. அந்த ஏஞ்சல்ஸ் வந்து உட்காரக்கூடிய அந்த ஜிம்கி போடும்போது நமக்கு வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி வந்து நம்ம பாடியில் கிடைக்குது, மணி அட்ராக்ஷன் நமக்கு கிடைக்கும் வரும். நம்ம அடுத்தது பணம்னா இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சேலரி. அப்போ வந்து இந்த மாதிரி ரெகுலராக இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்னன்னா இந்த இடத்துலையும் அடுத்த லெவல் போவீங்க. ஒரு நல்ல ஒரு அடுத்த ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, நமக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், அத்தாரிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி லேடிஸ் எல்லாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. வந்து நம்ம மோஸ்ட்டாக நான் நிறைய வந்து அதாவது சாரியில் வர ப்ளவுஸை நான் அட்டாச்சு ப்ளவுஸை போட மாட்டேன். ஏன்னா வந்து அது ஒரு இலவச மனப்பான்மையை உருவாக்கும். ஏன்னா வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்க மாதிரி சாரிக்கு ப்ளவுஸ் ஃப்ரீங்கிற கணக்கு அதை போடாதீங்க. கான்ட்ராஸ்டாக வாங்கி போடுங்க, நல்லா ஒர்க் பண்ணி போடுங்க. படத்தில் போய் ஒரு ஒரு இளவரசியை பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ மகிழ்ச்சி ஆகிறோம், எவ்வளோ வயசானவங்களா இருந்தாலும். அப்போ நீங்களும் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த அலுவலகத்திலே வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக உங்களோட சாரி ப்ளவுஸ் எல்லாமே இந்த ஒர்க் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணி இருக்கும். இன்னைக்கு இல்ல, ஆனா எப்பவுமே இருக்கும். அதுக்கு பின்னாலே ஏதாவது சூட்சுமம் இருக்கா? நிச்சயமா அதான், அது எல்லாமே சுக்கிரன். பெண்ணுன்னா சுக்கிரன். ஒரு பெண்மணி அப்படின்னா ஒரு வீட்டோட மகாலட்சுமி அவங்க தான். யாரெல்லாம் மனைவி நல்லா வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி. ஏன்னா எதனால பெருமாள் நெஞ்சில வச்சுக்கிட்டு கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு இருக்காரு திருப்பதியில. அந்த மாதிரி மனைவியை மரியாதை கொடுத்து மனைவிக்கு தகுந்த அந்த அந்த அவங்களுக்கு ரெண்டு பேரும் கருத்தொருமித்து இருக்கிற எந்த குடும்பங்கள் இருக்கோ அங்கே எல்லாமே நல்ல பணம் இருக்கும். அதில் கூடுதலாக இந்த பிளவுஸ் அப்படிங்கிறது நல்லா ஒர்க் பண்ணி நாமளே நல்லா வந்து ஒரு சுக்கிரன்னா எப்படின்னா ஆடம்பரம். நார்த் இந்தியன்ஸ் நீங்கள் பாருங்க, அவங்க எல்லாமே ஜம்கி ஒர்க் எல்லாம் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ் பண்ணுறது, தலையில் ஒரு அலங்காரங்கள் பண்ணுறது எல்லாமே ஸ்டோனாக இருக்கும். அவங்கள சாரி ட்ரெஸ் எல்லாமே இதெல்லாமே சுக்கிரன் ஆக்டிவேஷன். அந்த மாதிரி நம்ம ஊர்கள்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணி போடுறது, நல்ல பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக போடுறது, நல்ல ஜுவல்ஸ் நிறைய போட்டுக்கிறது, இந்த மாதிரி ஜிமிக்கி பொட்டு வச்சுக்கிறதுல இருந்து மருதாணி வைக்கிறதுல இருந்து வளையல் வைக்கிறது போட்டுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்மளோட பாரம்பரியத்தை கொண்டு வரும்போது பணம் வரும், வந்த பணம் தங்கும். இதெல்லாம் சிம்பிளா டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுக்கு ஒன்றும் புதுசாக நிறைய செலவு பண்ண போறதில்ல, இது ஒன்றும் கெட்டு போற பொருள் கிடையாது. ஒரு 3 மாதங்களுக்கு நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்க. பணம் தங்குனுச்சு, ஒரு அடுத்த லெவல் போயிருக்கீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா கழட்டி விட்டுட்டு அடுத்த சேனலை பார்த்துட்டு அடுத்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ வந்துட்டு நம்ம வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள், அதாவது ஃபிளாட்ஸ், அதில் வந்து இருக்கிற வாஸ்து சேஞ்ச் பற்றி தான் ஸ்டார்டிங்லேருந்து பேசிட்டு வரோம். இப்போ நிறைய ஃபிளாட்ஸில் வந்து என்னன்னா பூஜை ரூமே இருக்காது, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து திரை போட்டு வச்சிருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க வந்து ஒரு க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு கபோர்ட் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். போதும், கபோர்டு தான் வைக்கணும். சின்னதா குட்டியா கபோர்டு வச்சு
குறைஞ்ச ஃபோட்டோஸ் படங்கள் வச்சு ஒரே ஒரு விளக்கு ஏற்றி காலை மாலை இருவேளை நல்லா பூஜை பண்ணாலே போதும். பூஜை ரூமில் யார் வீட்டிலலாம் நிறைய நேரங்களில் இருக்காங்களோ அங்கே பணப்பற்றாக்குறையும் இருக்கும், சண்டை சச்சரவுகளும் இருக்கும். இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ரிசர்ச். பூஜை ரூம்லலாம் 1/4 மணி நேரம், அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். முக்கியமான விரத தினங்களில் 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். மற்ற நாள்லலாம் இந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட அன்றாட வேலை கணவரை நல்லா கவனிச்சுங்க. ஆண்கள்னா மனைவிக்கும் என்ன தேவை, நீ உட்காந்தே பேசியிருக்க மாட்டாங்க எத்தனையோ குடும்பங்கள்ல. அவங்களுக்கு என்ன வேணும்னே தெரியும், பணத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பணம் எதுக்கு, அவங்க பணத்தை சேர்த்து வைக்கும் போது அந்த பணத்தை அனுபவிக்க முடியாத பெரிய ஒரு டிசீஸ் வந்து உட்காந்துடுறாங்க. கணவன் மனைவி ஒரு கலந்து ஆலோசிக்கிற ஒரு விஷயமாகட்டும், குழந்தைங்களுக்கு என்ன தேவையானதுங்கிறத கவனிக்கணும், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் வந்து பூஜை அப்படிங்கிறத அளவாக வச்சுக்கணும். ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பிட்ட ஒரு கோவில்களுக்கு ரெகுலராக போகிறத வச்சுங்க. ஃப்ரைடேவா இந்த கோவிலுக்கு போகணும், டியூஸ்டேவா இந்த கோவில்களுக்கு போகணும், சாட்டர்டேவா பெருமாள் கோவில் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற சில விதிமுறைகளை நமக்கு வச்சுக்கலாம். ஃபேமிலியோட போயிட்டு வரணும். இதெல்லாமே போதும். வீட்டில் வந்து நிறைய பூஜைகளை நம்ம வந்து பண்ண அங்கே வந்து ஆன்மீகம் எந்த இடத்துல அதிகமாகுதோ அங்கே வந்து கேது ஆக்டிவேஷன் ஆகுது. அப்போ நல்ல பிரமாதமாக பூஜை பண்ணி முடிப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, பயங்கர சத்தமாக இருக்கும், அடித்தடி பொருளெல்லாம் வீசுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை. அளவா பூஜை, எல்லாமே ஒரு லிமிட்டு. எல்லாமே லிமிட்டை தாண்டும் போது பிரச்சனைகள் தான். முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சாங்க. எதுக்காக? கரண்ட் இல்லை, இப்போ வீட்டுக்கு வெளிச்சத்துக்காக, ஒளிக்காக ஒளி ஏற்றி வச்சாங்க. அது வந்து பிறகு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆலய வழிபாடாச்சு. ஃபோட்டோஸ் ரவிவர்மாவோட பிக்சர்ஸ் வந்துச்சு, ஃபோட்டோஸை கொண்டு வந்தோம். அப்புறம் முன்னோர்களோட ஃபோட்டோஸை வச்சோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. முன்னோர்களோட ஃபோட்டோவை பூஜை ரூமில் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். ஏன்னா இந்த தெய்வத்தையே காட்டி கொடுத்தவங்க அப்பா அம்மா தான். அப்பா அம்மாவுக்கு மீறின தெய்வங்கள் எதுவுமே கிடையாது. தாராளமாக வைக்கலாம். பல வருடங்களா என்னோட குருமார்கள் சொல்லி பல வருடங்களா நான் வச்சிருக்கேன். மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியில நான் இருக்கேன். அதுல எந்த குறையும் கிடையாது. அதனால நான் எத்தனையோ பேருக்கு வைக்க சொல்லி நல்லா தான் இருக்காங்க. அதுல ஒரு தவறும் கிடையாது. நம்மளும் ஒரு நாளைக்கு போட்டோக்குள்ள போறவங்க தான். அதனால போட்டோக்குள்ள போன பெரியவங்கள வைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அது போலவே இருக்கும்போது பெற்றோரை நல்லா பார்த்துக்கணும். அந்த இடத்துல வந்து எங்கெல்லாம் வந்து நீங்கள் என்னதான் வந்து உருளை தண்டம் போட்டாலும் அப்பா அம்மா மனசு வந்து நொந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எந்த பிள்ளைங்களும் ஜெயிக்கிறது கிடையாது. ஜெயிக்கிறதுனா பணத்தில் ஜெயிக்கிறதே சொல்லலை, வாழ்க்கையில் ஜெயித்தார்களா, இறுதி அவங்க மூச்சு இந்த உலகத்தை விட்டு இந்த ஆன்மா போகும்போது நிறைவாக போனாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த வயசு எட்டினதுனால நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாருக்குமே, எனக்குமே சரி, நம்மளோட நேயர்களுக்குமே. ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். இப்போ இந்த பக்கம் போனீங்கன்னா, கொங்கு மண்டலம் போனீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளில் இருப்பாங்க. வீட்டோட மார்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய்க்கு போட்டிருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மா வந்து பக்கத்தில் ஒரு ஷெட்டு போட்டு ஒரு கைத்துக்கட்டில் படுத்திருக்காங்க. டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த விஷயங்கள்லாம். இதெல்லாம் வந்து அப்புறம் ஆனால் அந்த பெரிய வீட்டில் இருக்கவங்க வாஸ்துக்காக கூப்பிட்டுருப்பாங்க. எங்களுக்கு பல கோடி லாஸ் ஆகிடுச்சு, என் பொண்ணு வேறு கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடுச்சு, இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதை சரி பண்ணியிருந்தால் இந்த கதை வந்திருக்காது. உன் ஜாதக கட்டம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த கதையை சரி பண்ணியிருந்தேன்னா இந்த கதை வந்திருக்காது. இவ்வளோ தான் டைரெக்டாக சொல்லிட்டு எந்திரிச்சுவேன். இந்த வாஸ்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, இங்கே சவுத் வெஸ்ட்டு பிரச்சனை குழப்பமாக தான் இருக்கும். இதை கரெக்ட் பண்ணுங்க, அவங்கள நல்லா கவனிச்சுங்க. இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று விடுவீர்கள். எண்ட் ரிசல்ட் இதான். 2 லைனில் முடிச்சிருவேன். யாராக இருந்தாலும் பயப்படுறது கிடையாது. ரூல்னா ரூல் தான். இந்த ரூல், இந்த விதி இந்த வினையை செய்யும். நிச்சயமா. அதாவது சொந்த வீடு மட்டும் இல்லை, வாடகை வீடாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன மாதிரியான குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ், அதாவது உங்களோட முறைப்படி இடிக்காமல் உடைக்காமல் வாடகை கொடுக்குறவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தாமல் சில கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நிறைவாக என்னோட கேள்வி, எப்போவுமே நீங்கள் சொல்கிற ஸ்விட்ச் வேர்ட்ஸ், நம்பர்ஸ் எங்களோட நேயர்களுக்காக சொல்லுங்கள். நிச்சயமா. இதில் வந்து இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத விட ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம சொல்லணும். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லை வீடுகளாகட்டும், பெரும்பாலும் செப்பல் எங்கே விடுவாங்க, செப்பல்லாம் முன்னாடி வந்து ஒரு ஒழுக்கமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதிகமாக வெளியில் போக மாட்டாங்க. நம்மளோட முன்னாடி தலைமுறையெல்லாம் காலையில் ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க, ஈவினிங் வச்சுருவாங்க. இல்லை ஒரு பிஸ்னஸ். இப்போல்லாம் அப்படி கிடையாது. எனி டைம் வந்து எல்லா இடங்களுக்கும் போகிறாங்க வராங்க. நிறைய செப்பல்ஸ் பயன்படுத்துகிறாங்க. நிறைய வெரைட்டி கலர்ஸெல்லாம் லேடிஸ் பயன்படுத்துறது. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே தாறுமாறா போட்டுருவாங்க. அது ஒரு கான்செப்ட். வாசல்லே போட்டுருங்க. வாசல் அப்படிங்கிறது அது எந்த பக்கத்து வாசலாக இருந்தும் குரு. அந்த குரு வந்து சனி, செப்பல்ங்கிறது சனி. இப்போ அந்த இடத்துல குருவை ஆக்டிவேட் பண்ணணுமா சனியை ஆக்டிவேட் பண்ணணுமான்னு அப்போ குருவை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த செப்பலெல்லாம் ஒழுக்கமா ஓரமா எடுத்து ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சிடணும். இது ஒரு கான்செப்ட். அப்படி நம்ம வைக்காத பட்சத்துல தான் நமக்கு வந்து அந்த சனியோட பிரச்சனைகள்,
அந்த 7.5 சனி நடக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது சனி திசை நடக்கிறவங்களோ இன்னும் கொஞ்சம் பாதிப்புகளை அதிகம் பண்ணி கொடுக்குது. அதனால இந்த செப்பல் அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி ஷூ பயன்படுத்துறவங்களா இருந்தால் அதை பர்ஃபெக்டாக இப்போல்லாம் பாலிஷ் போடுறது அந்த கதையே கிடையாது, அப்படியே போட்டு போகிறாங்க வராங்க, அந்த மாதிரி இல்லாமல் அந்த செருப்பையும் வந்து கரெக்டாக பராமரிக்கணும், நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். தொழில் வந்து நல்ல ஒரு தொழில் நிறுவனம் நல்லா நடக்கணும் அப்படின்னா அந்த ப்ரொப்ரைட்டர், அந்த தொழில் அதிபர் வந்து அவங்களோட முட்டி அப்படிங்கிறது சனி, அதுக்கு வந்து நல்லெண்ணெய் டெய்லி தடவி விடுறது வந்து அவங்களுக்கு வந்து அந்த தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் தாந்திரீக பரிகாரங்கள். இந்த முட்டி வந்து சனி, இந்த தொழில்ங்கிறது சனி. அப்போ இந்த முட்டிக்கு நல்லெண்ணெய் தடவும் போது அந்த ப்ரொப்ரைட்டர் முதலாளி யாரோ அவங்க வந்து அதை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து தொழில் முன்னேற்றம். அதே மாதிரி நல்லா வந்து தொழில் நல்லா சிறப்பாக ஒரு இடத்துல நடக்கணும் அப்படின்னா வீட்டிலே ஆகட்டும் கடையிலே ஆகட்டும் பன்னீர் தெளிச்சு விடணும். அதுவும் வந்து நல்ல ஒரு எனர்ஜி, எல்லாமே எனர்ஜி சேஞ்சஸ் தான். எனர்ஜி அந்த காலத்துல திருமண வீடுகள் எல்லாம் பன்னீர் அதுக்காக தான் அந்த தலையில தெளிப்பாங்க. தலையிலன்னா உங்க சகசிரார சக்கரத்துல தெளிக்கும் போது ஒட்டுமொத்தவங்களோட ஆறாவே கிளென்சிங் ஆகும். எவ்வளவுதான் வந்து அவங்க வந்து ஒரு பொறாமையோட கோபத்தோட அவங்க மேல வந்து பன்னீரை தெளிச்சாங்க, அது போல வீடுகள்லையும் தெளிக்கும் போது நல்ல எனர்ஜி சேஞ்சஸ் வரும். பிளஸ் வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் வெள்ளிக்கிழமை தோறும் வந்து அவங்களோட நிலவாசல் படியில் ஒரு சின்ன மல்லிகைப்பூ, அது சின்னதாக குட்டியாவது ஒரு அரை முழம் ஒரு முளத்தில் வந்து மல்லிகைப்பூ போடலாம். ஃபோட்டோஸுக்கு வந்து நல்ல மல்லிகைப்பூ வாசனை நிறைந்த மலர்கள் போடுறது, செம்பருத்தி ஒத்த இதழ் செம்பருத்தி பூ வைக்கிறதும் அந்த இடத்துல வந்து பண வரவு அதிகமாக்கும். இது வந்து இதுவும் இந்த எபிசோடில் வந்து இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயமா நம்மளோட நேயர்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லாருமே நிச்சயமாக நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த எபிசோட் பெரும் உதவியா இருக்கும். நிச்சயமா இது வந்து நல்ல எனர்ஜியை வீட்டுக்குள்ள கொண்டு வரும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, நல்லா அச்சீவ், ஏன்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், அச்சீவ் பண்ணுவோம். இந்த டேட்டில் இந்த நாளில் இது நடக்கணும் அப்படின்னா நடக்கும். நடத்தி 2000 நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் 24 இயர்ஸாக பண்ணுறேன். இது வரைக்கும் என் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று கூட ஃபெயிலியர் கிடையாது. பர்ஃபெக்டாக நினைப்பேன். 3:33 அப்படியே அச்சாரம் அடித்த மாதிரி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு நம்பரை போட்டு ஒரு போஸ்ட்டை போடுவேன். பார்க்குறவங்களும் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தான் இந்த பிரம்மாண்டமான கிளாஸே நான் உருவாக்குறேன். மேனிஃபெஸ்டேஷன் தான் மேஜிக் மேனிஃபெஸ்டேஷன், மேஜிக்கலாக நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை வந்து நான் வந்து இந்த டிசம்பர் ஆர் ஜான்வரியில் பிளான் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக அது பெரிய ரீச் கொடுக்கும் தமிழ்நாட்டில். அது வந்து பெரிய ஒரு நல்ல ராயெல்லாம் உள்ள பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான். ஃபீஸை பற்றி கவலையே இல்லை, பெரிய லெவலில் கிளாஸ் பண்ணணும். எல்லாருமே அடித்தட்டு மக்களும் அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்னா என்ன, நமக்கு பணம் வேணும் அப்படின்னா சின்னதாக ஒரு டெக்னிக் கூட சொல்லிடுவோம். உங்ககிட்ட நிறைய வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு பேங்க்குக்கு 1 hour போய் உட்காந்து இருந்துட்டு வாங்க. ஏன்னா அந்த மணிக்குண்டான எனர்ஜி அங்கே இருக்கும். அது வந்து உங்கள் சக்கராஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். நான் எதனால இந்த கிளாஸே வந்து நான் வந்து பெரிய லெவலில் வந்து ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிறேன்னா அந்த ஸ்டார் ஹோட்டலோட எனர்ஜி, அந்த ஏசியோட எஃபெக்ட்டு, அந்த அட்மாஸ்பியரு, அந்த ஃபுட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி. அந்த இடத்துக்கு அவங்க வாங்கிட்டு வந்துட்டு போகும்போது மக்கள் அவங்க வந்து மிடில் கிளாஸ் அல்லது லோ மிடில் கிளாஸாக இருந்தால் கூட அந்த 1 day வந்து அவங்கள வந்து அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அவங்களோட பாடியில் நம்ம கொடுக்குற அந்த வாசி, அந்த ப்ராக்டிக்ஸு, அந்த எக்ஸசைஸு, மூச்சு பயிற்சி, அந்த என்வாரன்மெண்டல், அந்த ஃபுட்டு, நம்ம கொடுக்கக்கூடிய டெக்னிக்ஸ், அதை அப்படியே அவங்க எனர்ஜி அப்படியே அவங்க சக்கராஸ் அப்படியே உள்ளே இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு ஹீலிங் கொடுக்க போகிறேன். எல்லாருக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் ஹீலிங் பண்ணி அவங்களோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளென்சிங் பண்ணிட்டு அந்த நல்ல ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அவங்க சக்கராஸ் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியில் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணும் பொழுது அழகாக லைஃப்பில் என்ன பிரச்சனை, எத்தனை கோவில் போய் என்ன பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் அடித்து நகர்த்திட்டு சூப்பராக ரீச் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய வரலாறை உருவாக்கணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்கேன். நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். நிச்சயமா. அதாவது அடிக்கடி உங்களோட வார்த்தைகளில் வர ஒரு விஷயம் விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது. அதுக்கான சில விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக அந்த பேங்க்ல போய் உட்காந்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்படியெல்லாம் இருக்கா, கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணணும்னா நீங்கள் இந்த கல்யாணம் நிறைய நாள் கல்யாணம் தடப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா நமக்கு 40 வயசாச்சு எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு யாருமே வருத்தப்படாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய கல்யாணங்களுக்கு போங்க. அந்த கல்யாணத்துக்கு உண்டான எனர்ஜி, அந்த சக்தி, அந்த ஆற்றல் அங்கே இருக்கும், உருவாகும். அங்கே ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா மங்கள இசை,
அட்சதை, அந்த புது saree, மாங்கல்யம், இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு, குட்டி குட்டி எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி எல்லாம் ஒன்று போல அங்க இருக்கும்போது நீங்களும் கல்யாணம் ஆகாதவங்க அங்க போய் நீங்க அங்க நிற்கும் போது உங்க சக்ராஸும் அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும், உங்க வாழ்க்கையில் நடந்துடும். ரொம்ப சிம்பிள் டெக்னிக். இது ஒன்று நான் கண்டுபிடிச்சது கிடையாது. கிட்டத்தட்ட மலேசியாவில் ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடி நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நான் பல வகுப்புகள் எடுத்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து, பணமே இல்லையே கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க, பேங்க்ல போய் 1 மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க, அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருங்க, உங்க விஷயங்கள் என்ன நடக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியும் அந்த இந்த காத்துல அது வீசும் இல்லைங்களா, போகும் இல்லைங்களா, அந்த எனர்ஜி உங்களுக்கு உங்க ஆறா வந்து அப்சர்வ் பண்ணும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும், இல்லை நல்லா உழைக்கணும் பிளான் பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். இது மாதிரி தான் மேரேஜ். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன சிம்பிளான டெக்னிக்ஸ். இதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டியே. இதில் தான் இன்னைக்கு வந்து வாஸ்துலையும் சரி, பிருகநந்தி நாடி ஜோதிடத்துலையும் சரி, டாரட் கார்ட் பார்த்து நிறைய சொல்கிறேன். எளிமையாக எல்லா விஷயத்தையுமே வந்து கடந்து போயிருங்க, ஒன்றும் இதை பற்றி பெரிய விஷயமா யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸை மக்களுக்கு சொல்கிறதுனால தான் நமக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு. நிச்சயமா பல விஷயங்கள் எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. இது நிச்சயமா நிறைய மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிமா. நன்றிங்கம்மா, உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.